கான்சிக்வன்ஸ், அதனுடைய பிரதிபலன். தேவச்சனமே, உனக்கு ஒரு பிரதிபலன் இருக்குது, இன்னும் நீ அதை பார்க்கல. யூடியூப்ல பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கு, இன்னும் யாரும் அதை பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, ஒழுங்கான டைரக்ஷன் அவங்க இன்னும் பிடிக்கல. அவங்க டைரக்ஷன் கிறிஸ்தவத்தில் தான் இருக்கு, ஆனா அறகுறையா இருக்கு, அது முழுமை அடையல. ஒரு யோசேப்பை இங்க ஆண்டவர் உதாரணம் காமிச்சா, கிறிஸ்துவனுடைய சாயல உள்ள வச்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலும் புதிய இந்த மாதத்தின் வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த 28 நாட்கள் பிப்ரவரி மாதத்தை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் கையின் பிரயாசங்கள், உலகத்தில் வாழ்கிற வெற்றிக்கான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபட்டு எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி கண்டோம். இன்றைய நாளிலே இந்த புதிய மார்ச் மாதம், இந்த 2025வது வருஷத்தில் நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை போன மாதத்தினுடைய தொடர்ச்சியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 277 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே வேதம் ஒரு கமாண்ட்மெண்ட்டை உள்ள நமக்கு வைக்குது. இந்த கமாண்ட்மெண்ட் இந்த உலகத்துல எந்த வெற்றியாளரும் கிடையாது. விஞ்ஞான வெற்றியாளர் கிடையாது, அறிவுபூர்வமான வெற்றியாளர் கிடையாது, அல்லது விளையாட்டுத் துறையிலே பெற்றிருக்கிற வெற்றியாளரை சார்ந்து வாழுகிற ஒரு வெற்றியின் வாழ்க்கையை குறித்து இங்க வேதம் நமக்கு எந்தவித குறிப்பீடுமே கொடுக்கல. வேதம் தெளிவாய் சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து இந்த நாள் வரையிலாக எதை நாம் பின்பற்ற வேண்டியதின் அவசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது இல்லாம எந்த வெற்றி, வீடு, மாளிகை, காரு, பங்களா, இருக்கக்கூடிய விலை உயர்ந்த கார், நம்மளுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு இன்னொரு கார் இந்த மாதிரி இல்லை என்று சொல்லக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த எந்த ஒரு காரியமும் வேதத்தின் படியாக நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. வேதத்தை அறிகிறவன் வேதத்தை முன்வைத்து நடப்பானே தவிர, அறியாதவன் தான் பலவிதமான காரியங்களில் தன்னை உட்படுத்தி தனக்கு ஏற்படுகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்வின் நாளை ரொம்ப அனாவசியமாக கடந்து போய் கொண்டிருக்கிறான். பட் வேதம் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக ஆதியாகம புஸ்தகத்துல டோட்டலா முடிச்சிட்டார். அதுல இருந்து வியாதி, வியாகுலம், பிரச்சனை, போராட்டங்கள் இவைகள் எல்லாம் நடைப்பயணமாகிய எகிப்திலிருந்து மக்களை விடுவித்த பிற்பாடு லேவியராகமத்துல வியாதிகள் எதை உன்னை சூழும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னாகம புஸ்தகத்துல நீங்க ஒரு ராஜபாதையில் கடந்து செல்வதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். த புக் ஆஃப் பர்டன் என்று சொல்லக்கூடிய உபாகம புஸ்தகத்தின் மூலமாய் சந்ததிகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ ஜனமாகப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய போட்டியை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவன் ஒண்ணு மேல ரவுடி வீடை கட்டிட்டான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம இன்னும் வீடை கட்டலையே. அவன் ரவுடி வீடை கட்டினதுக்கும் நீ கட்டுற வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் கொள்ளையடிக்கிறவன், கொள்ளைக்காரன், கொலைகாரன், அவனோட நீ கம்பேர் பண்றிய. உன் கம்பாரிசன் வேறு யாரோடு கூட இருக்கப்பட வேண்டும்? உன் நடை, உடை, பாவனைகள் யாரை போல் இருக்கப்பட வேண்டும்? உன் சிந்தைகளே நாம இன்னும் ஒரு டைரக்ஷனை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம இன்னும் டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லூக்கா 5 கூட ஆண்டவர் சொன்னார், சற்றே உன் படகை தள்ளு. இதுவரை உலக பிரகாரமா இந்த கலிலேயா கடல்ல நீங்க மீன் பிடிச்சீங்க.
அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு கை கொடுத்துருக்கும், கை கொடுக்காம போயிருக்கும், அந்த இடத்துல வேதனைகள் இருந்திருக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த சம்பாதனைகள் உனக்கு 100க்கு 100 பலன் தந்திருக்காது. ஆழத்துல போய் போடு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போறான் பேதுரு. பார்த்தா இது வரைக்கும் வலை கிழியத்தக்க மீன் அவன் லைஃப்ல பிடிச்சது இல்லை. ஆனா அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இரா முழுவதும் நாங்க பாடுபட்டோம், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி, as per your direction of the word I oblige my voyage, என் பிரயாணத்தை உங்க வார்த்தையின்படி துவக்குகிறேன்னு சொன்னா பேதுருடைய லைஃப்ல மாற்றங்கள் வந்தது. அருமையான தேவச்சனமே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள். அதான் டைரக்ஷன். உங்களுடைய ஸ்டீரிங் வீல் எதுவா இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்கப்பட வேண்டும். அநேகர் ஸ்டீரிங் வீலுக்கு பதிலாக கிறிஸ்துவை தூக்கி பின்னாடி உட்கார வச்சிடறாங்க கார்ல. இல்லைன்னா பக்கத்து சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு இவருக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஓட்டுறவருக்கு என்ன பண்றாரு? அவர்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு வர்றாரு. பேச்சு என்ன ஆகுது? ஒரு தூக்கத்துக்காக போடப்பட்ட பேச்சு அது எங்கெங்கயோ அவனை கொண்டு போய் உலகம் நம்மை ஆளுகை செய்கிற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவனும் அதுல மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப பவுல் சொல்லுகிறார், அருமையான தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லிக்கை நோக்கி தொடருகிற அனுபவம் என்னைக்கு உனக்கு வருதோ, நீ கிறிஸ்துவின் சாயலை தொட ஆரம்பிச்சிருக்கிற. சாயலுக்குள்ள இன்னும் போகல, அந்த தாட்ஸ் அட்லீஸ்ட். அவர் என்ன எதுக்காக என்ன அழைச்சார் கிறிஸ்தவத்துக்கு? எங்கேயோ இருந்த நம்ம எத்தனையோ தேவர்கள், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ வேண்டாத உடன்படிக்கைகள். ஆனால் ஒரே ஒன்றுதான், நாட் த ஒலிம்பிக், நாட் த கிரிக்கெட் சாம்பியன், நாட் த செஸ் சாம்பியன். என் படிப்புல நான் மாகாணத்துல ஃபர்ஸ்ட், உலகத்துல ஃபர்ஸ்ட், அதெல்லாம் ஒரு போதும் நம்மளை கொண்டு போய் சேர்க்க. அவன் வாங்கிட்டு வந்த கேடைய வீட்டில் இருக்க ஆள் இருக்க மாட்டான். அவன் நிகழ்ச்சி எடுத்து சொன்னாபாயி அது போயே போயிருந்து. ஆனால் தேவனுடைய அந்த பரம அழைப்பு, நாம் வாங்கியிருக்கிற கேடயத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது உங்களை பயன்படுத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. நீ எப்படியா இருந்தாலும் உன்னை பயன்படுத்துகிறவரா இருப்பார். நீ தரித்திரனா இருப்ப, உன்னை பயன்படுத்துகிறவரா இருப்பார். அடி வாங்கிட்டு வந்திருப்ப, நீ உன்னை பயன்படுத்துகிறவரா இருப்பார். நஷ்டப்பட்டு நிற்ப, உன்னை பயன்படுத்துகிறவரா இருப்பார். எதுவும் தெரியாத மூடனா இருப்ப, உன்னை எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு குழியிலிருந்து புழுதிலிருந்து தூக்கி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நான் வேற வேதாகமத்திலிருந்து பேசல, பைபிள்ல உள்ளதுதான் நான் பேசுறேன். இங்க ஆண்டவர் சொல்றார், we need a direction. சொல்லுங்க, டைரக்ஷன். சரியா சொல்ல வருதா? டைரக்ஷன் சொல்ல வருதா? டைரக்ஷன் சொல்ல வருது. ஏன்னா அதுலயாவது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷ் படிச்சோமோ படிக்கலையோ, நாக்க சுரட்டி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ஒரு கரெக்டா இருந்தா நம்ம டைரக்ஷன் ஆண்டவரை சரி பண்ணுவார். இங்கே ஆண்டவர் சொல்றார் ஆங்கிலத்துல, I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. I press towards, என்ன ஊக்கப்படுத்துகிற. ஒரு வண்டி பாருங்க, நல்லா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ரைஸ் பண்ணி தூக்குறேன், அப்படி சடுன்னு அப்படி வந்துட்டு. பவுல் சொல்றார், I press toward the mark for the prize of high calling of God. சாதாரண அழைப்பு இல்ல, the high calling. அதுக்கு தான் என்ன அழைச்சிருக்காரு. சும்மா சாதாரணமா மொக்க ஆளா நிக்கப்படாது கிறிஸ்தவத்தில். வானத்தை பெறட்டணும்னா அந்த வானத்தை பெறட்டணும், நிக்கணும்னா அதை நிக்கணும், மழை பெய்யணும், அக்கினி இறங்கணும்னா அக்கினி இறங்கணும். அதுதான் the high calling. லோக்கல் காலிக்கு என்ன கூப்பிடல ஆண்டவர். என் டைரக்ஷன் டிஃபரண்ட். இந்த உலகத்தையே கலக்கினார். சாவிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார். சதா காலங்களில் நம்மளோடு கூட இருக்கிற அந்த ஜீசஸ் தான் எனக்கு டைரக்ஷனா மாறுகிறார். அல்லேலூயா. இப்போ வேதாகமம் ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். வசனம் 1 to 3 வரையில் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல 61ஆம் பக்கம்.
அப்போது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால் அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழியிலே தள்ளப்பட்டான். அவன் பின்பு எடுத்து விற்கப்படுகிற அனுபவங்கள். யோசேப்பு தன் தகப்பனாருக்கு மிக அன்பான ஒரு பிள்ளை. தேவஜனமே ஒன்று பாருங்க, கர்த்தர் யார் மேல அன்பா இருக்கிறாரோ அவன் குழியில தள்ளப்படுவான். யார் மேல அன்பா இருக்கிறாரோ அவருடைய சாட்சிகள் காணாம போகும். காணாம போயிட்டான் யோசேப்பு கொஞ்ச நாள். யோசேப்பு கடைசி பார்த்தா விற்கப்பட்டு வியாபாரிகள் கொண்டு போய் எங்க சேர்த்துறாங்க? எகிப்து தேசத்துல சேர்த்துறாங்க. எகிப்துல சேர்த்தாங்க. பார்வோன் மனைவினால பிரச்சனை. அந்த பிரச்சனை தாங்காது சொல்லி ஜெயில போட்டா அங்க இருக்கிறவங்க பூரா எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் என்ன, அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு அதை கேட்கிற வேலை. ஆனாலும் அந்த தரிசனத்தை கேட்டவர்களுக்கு ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. ராஜாவுக்கு உண்டான தரிசனத்தை சொல்வதற்கு அவனை வெளியெடுக்கிறார். இப்படி யோசேப்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து அலக்களிப்பான ஒரு வாழ்க்கை உண்டுங்களா, இருந்திருக்குதா? இப்போ யோசேப்பு ராஜாங்கத்தின் மத்தியிலே கவர்னராக உட்கார்ந்து இருக்கிறார். 7 வருஷம் பஞ்சம், 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு போச்சு. இந்த 2வது வருஷம் பஞ்சத்தினுடைய கடைசி பகுதி தன்னுடைய சகோதரர்கள்லாம் உள்ள வராங்க. சகோதரர் பார்த்த உடனே யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா சகோதரருக்கு தெரியல. காரணம் அவருடைய ட்ரெஸ் மெட்டீரியல். யோசேப்பு போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் யோசேப்பு தெரியல. ஆனா யோசேப்பு இப்ப யாரை பார்த்துட்டான்? சகல சகோதரர்களும் பார்த்துட்டான். சகல சகோதரர் பார்த்த உடனே அவனுக்கு முதலாவது டைரக்ஷன், அவனுக்குள் மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை வெளியே வந்தது. உள்ள இருந்தா தானே வெளியே வரும். இப்போ இந்த ஃபர்கிவ்னஸ்க்காக அவன் என்ன செய்யறான்னா, முதலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல். என்ன அவனால் அடக்க முடியல? இவங்கள்ட்ட விஷயம் பேசணுமே. இப்ப யாரெல்லாம் இருக்கா? இவனுடைய சகோதரர்களும் இருக்கிறாங்க. எகிப்தினுடைய இவனுக்கு உண்டான பிரதானிகள், இவனை சேஃப்கார்ட் பண்றவங்க, இவனுடைய கிளர்க்கு, இவனுடைய உதவியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எகிப்தியர். இவங்க யாரு? இவனுடைய சொந்த ஜனமாகிய விரைய மக்கள். இப்போ இவர் என்ன செய்யறாரு? தான் அவர்களோடு பேச வேண்டிய பேச்சு அத்தனை பேரையும் வெளியே அனுப்பி விடுறான், அவனுடைய சகோதரர்களை தவிர. இங்க வேதம் தெளிவுபடுத்தப்படுகிறது. யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. வேற யாருமே கிடையாது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இங்கே யோசேப்பினுடைய மனைவி பிள்ளைகளும் கேட்கிறாங்க, பிரதானிகளாக இருக்கிற எகிப்தியரும் கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட யோசேப்பு இப்படிப்பட்ட அழுகைக்கு நேராய் கடந்து செல்கிறாரே! என்ன பவர்ஃபுல் மேன் யோசேப்பு! பவர்ஃபுல் மேன். என்ன பவர்ஃபுல்? அவனுக்கு கிடைக்கப்பட்ட தரிசனத்தை, யாருக்கு கிடைக்கப்பட்ட தரிசனத்தை? பார்வோனுக்கு, ராஜாவுக்கு கிடைக்கப்பட்ட தரிசனத்தை, சொப்பனத்தின் தரிசனங்கள், அதை யார் வெளியிட்டு சொன்னவரு? இப்ப அவங்க யோசேப்பு எந்த ஸ்தானத்தில் இருந்தா ஒரு கவர்னர் ஸ்தானத்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவரு பஞ்சத்துக்கு அரிசி வாங்க வந்தவன்ட்ட
இப்படி அழுகிறாரா? தேவச்சனமே, உங்களையும் நீ கூட பார்த்துட்டு தான் இருக்க. இங்கே இந்த forgiveness factor, மன்னிக்கிற தன்மையை இங்க உணர்த்துகிறார். இப்ப பழி வாங்குறதா இருந்தா இவர் பழி வாங்கலாம், அத்தனை பேரையும் வாங்கலாமா? தன்னை குழியில தள்ளவன், எடுத்து வித்தவன், அங்க போய் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இவனுங்களால் தானே வந்தது, அப்படிதானே? இப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, ஜோசப் forgives his brothers and tells them not to be angry with themselves for selling him to slavery. யோசேப் என்ன சொல்றாங்கறதா ஸ்பெஷாலிட்டி. அத்தனை தன்னுடைய சகோதரமா இருக்காங்க. அப்பா, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன குழியில் தள்ளிங்கல்ல, என்ன அடிமைத்தனத்துக்கு வித்து போட்டீங்கல்ல, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், உங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் தான் சொன்னா, அவன் தான் சொன்னா, இவன் தான் என்ன அடிச்சு தள்ளலாம், இவன் தான் என்ன கீழே தள்ளலாம், இவன் தான் விற்க வச்சான்னு சொல்லி உங்களுக்குள்ள சண்டைய மூட்டிக்காதீங்க. இவனுடைய டைரக்ஷன், தேவனுடைய டைரக்ஷன் நேரா இந்த forgiveness நீங்க என்னைக்காவது உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க வேணா மத்தவங்களை மன்னிச்சிருப்பீங்க. ஆனா உங்களை கோபம் மூட்டி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண உன் சொந்தக்காரங்கள 10 பேர்ல சார் உங்களாலதான் அவன் என்ன தள்ளலாம், எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேர் சண்டை போட்டுக்காதீங்க தயவு செய்து. அக்கா தான் தம்பியை கலகம் மூட்டி அக்கா தான் என்னை அடிக்க வச்சது. தம்பி, நீ அக்காவை மன்னிச்சிடலாம் என்ன? ஏன்னா உன்னை தூண்டி விட்ட அக்கா என்ன அடிக்க சொல்லி. நீங்க இப்ப எல்லாம் ஒண்ணா இங்க வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? பஞ்சத்துல ஒண்ணுமே இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. இப்ப என்ன பார்த்துட்டீங்க, நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து யோசேப்புக்கு கோபம் மூட்டி, ஓ அப்ப நீதான் இது காரணமான அவன் மேல தன்னுடைய கோபத்தை மூட்டுவதற்கு உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆழ்ந்த கருத்து விளங்குது. இங்கே யோசேப்பு அவன் காண்பித்த அந்த மன்னிக்கிற தன்மை, தான் மன்னிப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறான். நீங்க உங்களுக்குள்ள யாருமே சண்டை போட்டுக்காதீங்க. என்ன தள்ளதுக்காக, என்னை விட்டு போடும்படி என்ன தள்ளிங்களே, அதுக்காக தயவு செய்து நீங்க யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே அதைத்தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் அதை கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லுவது கூடாமல் இருந்தார்கள். ஏன்? இங்கே யோசேப்பினுடைய அப்ரோச் வாஸ் என்டையர்லி டிஃபரண்ட், டோட்டல் டிஃபரண்ட். பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, இப்ப நான் கேட்கிறேன், இவங்களை எல்லாரையும் மன்னிக்கிறீங்களா? இப்ப கிரைஸ்ட் எதுக்காக வந்தாரு? இத்தனை பேருக்காக பரிந்துரை செய்வதற்காக தான் வந்தார் இயேசு சுவாமி. இயேசு சுவாமி இப்ப அவங்களுக்காக பரிந்து பேசுவது போல யோசேப்பு இங்க அவங்களுக்காக என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிற அனுபவம். இந்த forgiveness, அதுதான் தேவனுடைய டைரக்ஷன் என்று இந்த பிலிப்பு 3:14 சொல்லுகிறார். சோ கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அழைக்கப்பட்ட மகிமையான அந்த பந்தய பொருளுக்காய் அந்த இலக்கை நோக்கிற ஓடுகிற அனுபவம் எனக்கு கற்றுத்தாங்க. உன்னை அடிச்சவனை நீ மன்னிப்பதை காட்டிலும், அடிப்பதற்கு சந்தர்ப்பம் முட்டின அத்தனை ஜனங்களுக்குள் கலகம் உன்னால் தான் ஆச்சு, என்னால் தான் நீ ஆச்சு, நீ தான் எனக்கு சொன்ன, நான் உனக்கு சொன்னேன். நீங்க ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படியாக தான் தேவன் என்னை இந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது,
இங்க forgiveness எங்க வருதோ அங்க reconciliation, அதாவது ஒப்புரவாக்கப்படுகிற தன்மை. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அருமையான தேவச்சனமே, யார் தள்ளுனாங்களோ, யோசேப்பு எங்க தள்ளாங்க? தன் தகப்பன் சகோதரத்திலிருந்து தள்ளாங்க. எகிப்துல போய் விழுந்தான். இங்க வேண்டான்னு ஒதுக்குன யோசேப்பு எங்க போய் விழுறான்? கடைசியா எகிப்து தேசத்துல போய் விழுறான். இப்போ எகிப்து தேசத்துல பிரதானியாய் இருந்து கொண்டிருக்கிற யோசேப்பினுடைய வாழ்வு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா மாறுது. தன்னுடைய சகோதரரை மன்னிக்கும்படி கற்றுக் கொடுத்தவ ரீகான்சைலேஷன், அதாவது ஒப்புரவாக்கப்படுகிற ஒரு ஊழியத்தை ஒரு ஸ்தானத்திலிருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து பழி வாங்கியிருக்கலாம். இவங்களை தூக்கி ஜெயில போட்டுக்கலாம், சோரே இல்லாம கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தினுடைய கேபிட்டல் பக்கத்துல ஒரு ஊருக்கு அவங்களை எல்லாரையும் கூட்டு வந்து வைக்கிறது யாருக்கு? நீங்க 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம் வீட்டுல. ஆனா நான் கீ மேட்டர் மாத்திரம் தான் இப்ப பேச போறேன். இங்க வேதம் சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரை நோக்கி என் கிட்டே வாருங்கள். நம்மளுக்கு மனசு இருக்காது, யாரா இருந்தா நம்ம கிட்ட சேர்க்கறதுக்கு அந்த மனசு இருக்கா? வேணா மன்னிக்கிற பாஸ்டர், அவனை கிட்ட சேர்க்க மாட்டேன். என்னைக்கா சேர்த்து இருக்கிறீங்களா? உங்களை படுகுழியில தள்ளவனை சேர்த்து இருக்கிறீங்களா? என்ன கேட்பாங்க, என்ன பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, நீங்க எங்கேயோ போயிருக்கலாமே இந்த 20 வருஷத்து ஊழியர். நான் சொன்ன ஆமாம்பா, இதுதான் என் ஊழியம், அதுதான் என் ஊழியம். வரதெல்லாம் மைனஸ் தான் வரும், ஆனால் மைனஸ் என்ன அப்படி வச்சிருக்கிறார், என்னத்துக்கு வச்சிருக்காரு தெரியாது, எதற்கு வச்சிருக்கிறார் தெரியாது. என் டைரக்ஷன் அப்படிதான் இருக்கு. உங்க டைரக்ஷன் ஒரு வேலை கீழே விழுந்தால் மீசல அப்படி தொட்டிட்டு பார்த்தியா ஜீசஸ் என்ன எப்படி வச்சிருக்காரு சொல்லுங்க, நான் வந்து தப்பா சொல்லுவேன். அது உங்க டைரக்ஷன். ஆனா என் டைரக்ஷன் என்ன? ஆமாம் பிரதர், கீழே ஏதோ குனிச்சு சொன்னா முதல்ல போட்டு மிஸ்டா பிரதர். என்ன நான் பார்த்தேன், சரி கொஞ்ச நேரம் தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். ஆண்டவர் அப்படி அனுமதிச்சார் போல இல்லை, ரெஸ்ட் எடுக்குது. தேவச்சனமே, இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். தேவச்சனமே, let us reconcile ourselves. யாரையெல்லாம் நமக்கு துரோகம் செய்தவங்களை ஒதுக்கணுமோ நீங்க மனசார அவங்களை உங்களுக்குள்ள கூப்பிடுங்க. உங்களை போற ஒரு மனம் உண்டாகட்டும் அவங்களுக்கு. உங்க மேல இருக்க பிரசன்ஸ் அவங்க மேல போகட்டும். ஏசாமி லாஸ்ட் வரைக்கும் யூதாஸை கைட்டி விட்டுருக்கலாம், இன்னொரு 20 வருஷம் 15 வருஷம் மக்களோட இருந்திருக்கலாம். டைம் வந்துருச்சு. நான் ஒப்பு கொடுக்க லேட் ஆச்சுன்னா இங்க பாவம் பெருகிட்டு இருக்கும். அப்படித்தானே? ஒரு நாள் விட்டா 100 மாடுகள் அங்கே பலியாகும், 100 புறாக்கள் பலியாகும், 100 ஆடுகள் பலியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நூற்றுக்கணக்கான பாவம் பெருகிட்டு தான் இருந்திருக்கும். ஆனா ஜீசஸ் என்ன சொன்னாரு? The time has come. அங்கே யார ஆண்டவர் உருவாக்கினாரு? ஒரு யோசேப்பை உருவாக்கினார். தேவனே, தேவச்சனமே, உன்னுடைய உருவாக்குகிற பணி நாம் தப்பிச்சு செல்லுவதற்காக இல்ல, காரியத்தை முடிக்கணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க பகைமைய உங்களோட இணைக்கப்பதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ 2 காரியம் நடக்கும். நீங்க ஜீசஸுடைய சாயல் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு மன்னிச்சாரா இல்லையா? பெற்றுக்கொள்வீங்க. மன்னிக்கப்படுறவன் இத்தனை பேர் உருவாயிட்டமா இல்லையா? நம்ம மன்னிக்கப்பட்டவங்க. மன்னிக்கிறவர் யார்? ஒரே ஒருத்தர். ஏன் நீங்க அவருடைய டைரக்ஷனை பின்பற்றக்கூடாது? இங்கே வேதம் சொல்கிறது, அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அவங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அழுதான், புரண்டான், பிடிச்சான்.
யார் இது அப்படின்னு பார்க்குறாங்க. யோசேப்பு சாயல் தான். ஆனால் ஒரு சந்தேகம், அவர் பிரதானியாக இருக்காரு, கவர்னர்கிட்ட போய் நீங்கள் பேச முடியும் ஏதாவது. இப்போ கவர்னரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏய், நான் இப்போ சொன்னா உங்களுக்கு புரியும். நீங்க என்ன குழியில தள்ளி என்ன நாசம் பண்ணி அடிமைத்தனத்துக்காக வித்தீங்கல்ல, அவன் தான் நான். தேவச்சனமே, உங்க சாட்சிகள் உங்களை உயரத்துல கொண்டு போய் உங்களை பேச வைக்கும். நீங்க விசுவாசிங்க. ஆனா அதுக்கு பதிலா வேற ஆங்கிள் போனீங்கன்னா அவர் டைரக்ஷன்ல போக முடியாது. இதை நீங்க வெற்றி காண முடியாது. போலாம், பேருக்கு மன்னிக்கலாம், அது வெற்றி இல்லை. பேருக்கு உதவி செய்யலாம், அவனுக்கு அது வெற்றி கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன கட்டுகளினாலே பண்ணினார்கள். ஏன் குடியில தள்ளலாம்? ஒரு பொறாமை இருந்தது. ஏன் குடியில தள்ளலாம்? அப்பா எல்லார காட்டிலும் பல வர்ண அங்கேயே அவனுக்கு தச்சு போட்டார். எல்லாத்த காட்டிலும் அப்பா அவன் மேல ஆசையா இருந்தார். வஞ்சகங்கள் எல்லாமே உள்ள வந்தது. ஆனா அத்தனையையும் தாண்டின ஒரு தெய்வீக வல்லமை யோசேப்போடு கூடவே போய்கிட்டே இருந்த அந்த மகிமை. இப்போ அதே மகிமை பேசுது அவன்கிட்ட. கேட்கிறாரு, ஒரு ஞாபகம் இருக்குதாடா? அவங்க அப்படியே யோசனை பண்ணாங்க, என்ன சொல்ல வராரோ இந்த கவர்னர். கிளீனா சொல்றாரு அவரு. அப்பொழுது அவன் யோசேப்பு 4வது வசனத்துல, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் சொல்லிடுறான். தேவச்சனமே, இங்கே தன்னை வெளிப்படுத்தி தன்னை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்தார். தன்னை ஒப்படைக்கிற ஒரு ஊழியத்தை செய்தார். நீங்க என்ன கவர்னரா பார்க்கறத விட்டுட்டு உங்க சகோதரனாகவே மறுபடியும் பாருங்கிற ஊழியத்தை செய்த தேவச்சனமே, என்றைக்கு உன் மேல பொறாம வந்ததோ மற்றவன், அந்த ஸ்தானத்துக்கு நீ இறங்கு. என்ன போய் பொறாமப்பட்டே பிரதர், நான் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிறேன். இப்ப வேதம் இன்னும் தெளிவுபடுத்துது. 5வது வசனத்துல, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா! எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்க பாருங்க. அண்ணா, நீங்க எல்லாம் என்ன குழியில தள்ளி வித்து போட்டதுக்காக நீங்க மன விசனப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ரட்சண்யத்தை காண்பிக்கும்படியாக இதுதான் வழின்னு சொல்லி ஆண்டவரே இந்த பிளானை போட்டு உங்களை நடத்த வச்சாருட்டான். குற்றம் சொன்னானா, குறை சொன்னானா, எனக்கு பழிவாங்க நேரம் வந்துச்சு உங்களை பழிவாங்குவேன்னு சொன்னானா, டோட்டல் ஒரு காட்ஸுடைய இன்டர்வென்ஷனாக வெளிப்படுத்துகிறான். தம்பி, தேவனுடைய சாட்சிடா இது. அண்ணா, இது தேவனுடைய சாட்சி. அண்ணா, இது நீங்க என்ன குழியில தள்ளீங்க, நீங்க என்ன அடிமைத்தனத்துக்கு வித்து போட்டீங்க, அவன் கொண்டாந்து எகிப்து தேசத்துல என்ன போட்டான். இதெல்லாம் நீங்க குற்றமா நினைக்காதீங்க. நான் இதனால மனம் கசந்து போவாதீங்க. இது நீங்க செய்யல, தேவனுடைய இன்டர்வென்ஷன். இன்டர்னா ஊடுருவி செயல்படுகிற ஒரு காரியம். இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம் பார்த்துருக்கீங்களா? எல்லா வண்டிக்கும் இன்ஜின் ஆயில் இருக்கும். இந்த இன்ஜின் ஆயில் தான் என்ன செய்யுதுன்னா, என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அந்த ஆயிலை சுற்றி 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 இன்ஜினுக்கும் அந்த கீர் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது. எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஆயில் ரொட்டேஷன் ஆகும். ஏன்னா ஒரு பார்ட் கூட அதில் தேயக்கூடாது, பழுதடைஞ்சிடக்கூடாது. ஸோ காட்ஸ் இன்டர்வென்ஷன் இருந்தா அதுல ஒரு பழுது கூட நம்முடைய எண்ணங்களிலோ நம்முடைய சிந்தைகளிலோ சான்ஸே இல்லை.
ஆனா ஒரு சின்ன தவறாக நினைச்சு அதை பில்டப் பண்ணீங்கன்னா உங்க எண்ணத்துல நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா நம்ம வேதத்துல வாசிப்போம், அவருடைய சித்தம் இல்லாத ஒரு மயிராவது கீழே அடைக்கலான்னு கூறி 2 காசுக்கு வாங்குறோம், அதுல ஒன்னாவது கீழே. வேதம் நமக்கு தெரியும், அறிந்த ஞானிகள் தான் நாம. ஆனா ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ வருகிற பொழுது இந்த இஷ்யூ ஏன் என் வாழ்க்கையில வந்தது, இது பாசிட்டிவா நெகட்டிவா? நான் சொல்றேன், எதுவா இருந்தா உனக்கு அவர் அனுமதி இல்லாம உழுமா உன் மயிறு, அடைகளாங்குழி உருமா? வேதத்துல வாஸ்தவங்க தானே நம்ம. ஆனா ஏன் உலக பிரகாரமாய் சிந்திக்கிறோம்? தேவன் அதற்காக உங்களையும் என்னையும் அவர் டைரக்ஷன்ல அழைச்சிட்டு போக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கலையே, ரத்தத்தை சிந்தலையே, ஜீவனை கொடுக்கலையே? ஏன் ஓன் தாட்சி நெகட்டிவ்ல போய்கிட்டே இருக்கிறீங்க? இங்க யோசேப்பு மிக அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறான். ஒன்று ஒப்புரவாக்குதலை குறித்து கொடுக்கிறான், அடுத்தது அங்கே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கொடுக்கிறான். மிக அழகாக சொல்லப்படுகிறது, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என்ன குழியில் தள்ளினீங்களா? நீங்க விட்டுட்டு போயிருந்தா குழியில இருந்து மேல வரதுக்கு என்னால முடியுமோ என்னவோ தெரியாது. ஆனா என்ன தூக்கி எடுத்து என்ன பண்றீங்க? காசு எடுத்துட்டீங்க. வித்து போட்டதுலயும் ஒரு நன்மை தான். என்ன கொண்டாந்து அவனுக்கு எங்க சேர்த்தானுங்க? எகிப்துல சேர்த்தானுங்க. நான் குழியில விழுந்தது முதல் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போற வரைக்கும் ஒரு வியாபாரியை கூட ஆண்டவர் தயார் பண்ணி இந்த குறிப்பிட்ட கான்செப்ட் ஆஃப் டைம்க்குள்ள அந்த வியாபாரி இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இவனை இங்க போட்டா ஏதாவது துட்டு கிடைக்குமா, தூக்கி அவங்ககிட்டயாவது விற்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப இது தேவ சித்தமா இல்ல இது ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணதா? டோட்டலா தேவனுடைய சித்தம். So God's intervention எல்லாம் அனுபவிச்சுட்டு தன் சகோதரர்கள் குறையாய் நினைத்திடக்கூடாது. அவங்களுக்குள்ளவே தம்பிகளா அண்ணன்மார்களா ஏதாவது நீங்க தவறா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள அவன் சொன்னா இவன் சொன்னான்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வித்து போடுறதுக்கு எல்லாரும் ஏக சிந்தியா மொத்தமா பேசியிருக்க மாட்டாங்க. ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க, இப்படி விடுறதுல நமக்கு என்னடா வித்தமனா போகும்போது கவர் கட்டாத வாங்கி சாப்பிட்டு போலாம். யூதா கொடுத்துருக்கலாம். நம்மளா அப்படிதான் பர்சனல் பெனிஃபிட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்திய வரைக்கும். பர்சனல் ரிவெஞ்ச் எப்போ ஒரு எதிர்த்தா அவனை காலி பண்ணுட்டா எழுந்துக்கவே கூடாது. தலைமைத்துவங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை மேல வருகிற காலத்தை. ஏன் எதிர்க்க ஒருத்தனை பாராட்டியாச்சுன்னா அவனை எனக்கு பிடிக்காது. ஏன் எதிர்க்க அவனை பாராட்டிட்டாங்க? கிறிஸ்தவம் அப்படி இருக்கு. ஆனா அதே அல்ல கிறிஸ்தவம். இங்கே தொடர்ந்து நம்ம 6ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கிறது. இங்கே ஜோசப் forgive his brothers and tells them not to be angry with themselves for selling him into the slavery. Joseph's forgiveness and reconciliation with his brothers, இந்த மறுரூபத்தினுடைய என்ன இங்க உள்ள கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, தன் தகப்பனுக்கு இந்த ஃபாதருக்கு என்ன கொண்டு வருது? ஜாய் கொண்டு வருது. அவங்க அப்பாட்ட போய் சொன்னாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கும்? யார் அவங்க அப்பா? யாக்கோபு தான் அவங்க அப்பா. வயசாகி வந்திருக்கிறார். அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க, அப்பா தம்பிங்க இருக்கிறான்பா, அவன் தான்பா பிரதானி, அவன் தான்பா இங்க கவர்னர், எல்லாரையும் அமிச்சுட்டு நம்மளை சாத்த போறான்னு நினைச்சோம். ஐயோ அவனை பார்த்தா அவன் சொல்றான், ஏய் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்கடா, யாரோ சொல்லி தாண்டா குடி உள்ள போட்டீங்க, யாரோ சொல்லி தாண்டா வித்து போட்டீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கங்கடா, ஒருத்தர் மன்னிச்சு கொண்டு சொல்றான்பா. அவன் ஆச்சரியமா இருப்பா.
நீ அவன் மேல அன்பு செலுத்துறது கரெக்ட் தான்பா, நாங்க தான்பா தப்பு செய்யிட்டோம். மனம் திருத்தலுக்கு உண்டான அதிகாரம் யோசேப்பு மூலமாய் அவன் மேலே இறங்கு. இந்த ரீகான்சலிங் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணிச்சு. தேவ ஜனமே, நீ உனக்குள்ள சரியா இருந்தா பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. தேவன் அதற்காக தான் God needs a direction. God has called for the high calling in Jesus Christ. நம்முடைய அழைப்பு சாதாரணதல்ல. It is the high calling of God into Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, what is God's intervention? வேதம் சொல்லுகிறது, God arranged Joseph's enslavement to save many people from famine. இங்கே தேவனே இதை அனுமதித்து அவரே அடிமைத்தனத்துக்கு அவனை உள்புகுத்தி அதே அடிமைத்தனத்தின் மூலமாக பஞ்சத்தை ஆளுகை செய்கிற ஒரு பவர் யோசேப்புக்கு கொடுத்தார். அதுதான் கான்சிக்வன்ஸ், அதனுடைய பிரதிபலன். தேவச்சனமே, உனக்கு ஒரு பிரதிபலன் இருக்குது, இன்னும் நீ அதை பார்க்கல. யூடியூப்ல பார்க்கறது எல்லாருக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கு, இன்னும் யாரும் அதை பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, ஒழுங்கான டைரக்ஷன் அவங்க இன்னும் பிடிக்கல. அவங்க டைரக்ஷன் கிறிஸ்தவத்தில் தான் இருக்கு, ஆனா அறகுறையா இருக்கு, அது முழுமை அடையல. ஒரு யோசேப்ப இங்க ஆண்டவர் உதாரணம் காமிச்சா, கிறிஸ்துவனுடைய சாயலை உள்ள வச்சார். தன்னை அடித்தவர்களை பார்த்து இயேசுசாமி என்ன சொன்னார்? அறியாமல் செய்கிற இவர்களை மன்னிங்க. ஏன் மன்னின்னு கேட்டாரு. நான் மன்னிச்சிட்டேன்பா, இப்ப நீங்க மன்னிங்க. நான் அவங்களுக்கு அறிவை புகழ்ச்சிட்டேன், நீங்க அறியாம செய்தீங்கப்பா, அதனால நீங்க இதுல மனசஞ்சலப்பட வேண்டாம். ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் என்ன தேவன் இந்த இடத்துல அடையாளமாக அனுப்பிட்டார். அதை யோசேப்பு சொல்லிட்டார். இங்கே அருமையான தேவச்சனமே, உன்னை கொண்டு நீ அடிமைப்பட்டிய. என்ன அடிமைப்பட்ட? பணவிரயங்கள். வாழ்க்கையில் முன்னேற முடியல, பாவர்ச்சி, ஏழ்மை, உன்னை எல்லாரும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. தேவச்சனமே, நீ நினைக்காத, நீ கீழே விழுந்துட்ட, நீ நினைக்காத, கெட்டு போயிட்டேன்னு தயவு செய்து நினைக்காத, போராட்டங்கள் இருக்குன்னு நீ தயவு செய்து நினைக்காத. யோசேப்புக்கு அடுத்த ஸ்தானம் உனக்கு தான் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு முடிச்சுட்டா, இப்ப நீ துவங்க போற. The time has started. உன் டைரக்ஷனை இந்த ஸ்டெப்ல உன்னை பார்க்க போறார் ஆண்டவர். அன்னைக்கு யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். இன்னைக்கு தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அன்றைய காலகட்டங்கள் தண்டனைகளும் பிரச்சனைகளும் போராட்ட உலகத்துல அவர் இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு இருந்திருக்கிற விதம் வேற. அன்போடு கூட நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த அன்புக்கு நிகர் கிடையாது. இந்த வெற்றி யோசேப்பை விடையும் பிரமாதமான வெற்றி உனக்குள்ள இருக்கும். இவன் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பை காமிச்சார். இது ஆகாரம் என்கிற ரட்சிப்பு. நீ மரித்து போயிருக்கிற சத்தியம் இல்லாதவர்களை நீ உருவாக்குகிற ரட்சிப்பின் பவர் உனக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ்? இதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கான்சிக்வன்ஸ் என்ன? அதுதான் சப்ஜெக்ட். அந்த கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? ஜோசப்ஸ் கிரேட் எமோஷன் ஷோட் தட். ஜோசப்புடைய எமோஷன் உள்ள இருந்தது இல்லையா? அந்த ஆர்வங்கள், அவருக்குள்ள இருந்த சிந்தைகள், அவருக்குள்ள இருந்த சித்தம், இதெல்லாம் என்னவா இருந்ததுனால், ஜோசப் did not cruelly manipulate his brothers. வஞ்சகத்தோடு கூட தன்னுடைய சகோதரர்களை அவன் பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, he was directed by the God to make these arrangements and it hurt him to do it. இங்கே நடத்தப்படுகிற இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நன்மைகள் செய்யும்படியாக தன் தேசத்துக்கும் சரி, தன் இனமாகிய தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் சரி, தன் தகப்பனுக்கும் சரி. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற சந்ததிகள்,
நம்மளோடு கூட சேர்ந்து இருக்கிற மக்கள், நம்மோடு கூட இனத்தின் பிரகாரமாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறவர்கள் மத்தியில் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது தேவன் உன்னை அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இந்த சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, இந்த மைக் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இதே போல உன் வாழ்க்கையை தேவன் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு நீ விசுவாசிப்பாய். ஆனால் உன் டைரக்ஷன் அவரோடு கூட இருக்கும். அவன் செய்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்க அந்த டைரக்ஷன் தேவனோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்களானால், யோசேப்பு இப்படிப்பட்ட பாவம் செய்றீங்களா, என்ன போய் குழியில் தள்ளுங்களா, என்ன கைய காலம் கட்டி விற்கிறீங்களேடா, மாடை எடுத்துட்டு போற மாதிரி தான் எடுத்துட்டு போய் அங்க அதிக விலைக்கு விற்க போறாங்க. யோசேப்பு எந்த தாட்டும் இல்லை. அடிக்கப்படும் ஆடை போல இயேசு கிறிஸ்துவை அழைத்து சென்றார். பலியிடப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல எடுத்து சென்றார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு அவருக்கு தெரியும். தேவ ஜனமே, ஓன் டைரக்ஷன் உலகத்தை ஜெயிப்பங்கிற டைரக்ஷன்ல இன்னைக்கு இந்த வேலையில் உங்களை ஸ்டார்ட் பண்ணு. இப்போ அந்த டைரக்ஷனை பத்தி நாம் பார்க்க வேண்டுமானால் நீங்க வீட்டுல போய் 15 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆனா வாட் இஸ் த டைரக்ஷன்? இப்போ அந்த டைரக்ஷனுடைய சாராம்சம் என்ன? இந்த டைரக்ஷன் நான் எதை குறித்து நான் இந்த டைரக்ஷன்ல நான் வாழ கத்துக்கிறது. 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் இங்க சாராம்சத்தை வச்சிருக்கிறார். இதுதான் நம்முடைய டைரக்ஷன். பக்கம் 286, பக்கம் 286 வாசிக்க கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லா மனுஷர்களுக்காக. நல்லவன் கெட்டவன், உங்களுக்கு துரோகம் பண்ணவன், உங்களை அடிச்சவன், உங்களை பிடிச்சவன், உங்க பணத்தை நஷ்டம் பண்ணவன், உங்களை வாழ விடாத பண்ணவன், உங்களுக்கே சூனியா வச்சவன், உங்களுக்கு மாந்திரிகம் வச்சவன், உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவன், சொசைட்டியில் வாழ தகுதி இல்லாத தள்ளப்பட்டவன், உங்களை யார் தள்ளாங்களோ, ஒரு ஒரிஜினல் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் போய் ஆகணும். இந்த டைரக்ஷன் இல்லைன்னா காட்ஸ் மெசேஜ் கூட வராது. அவருடைய வார்த்தை உனக்கு கிடைக்காது. நீ வேணா படிச்சுக்க பைபிள, நீ பைபிள படிச்சுக்க, அநேக செய்தியை கேளு, உனக்கு வராது அந்த மெசேஜ். யோசேப்புக்கு வந்தது, அதனால்தான் அவன் பிரதானியா உட்கார்ந்தான் அந்நிய தேசத்துல. உனக்கு வர்றது உன் குடும்பத்துக்கே உதவாது. ஏன்னா உனக்கு வரல, நீ படிக்கிற பைபிள், பைபிள் உன்னோட உறவாடல. நீ பிரசங்கம் பண்ற, உன் பிரசங்கம் உனக்கே இல்லை. நீ அனாயிட்டிங்ல நிரம்புற, அது உனக்கே சொந்தம் கிடையாது. ஏன்னா அவர் டைரக்ஷனே இல்லையா, அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? அவர் சிந்தின ரத்தத்தினாலே ரட்சிப்பு தான் வந்ததை தவிர அவர் சிந்தின ரத்தத்தினாலே உன் பாதை வகுத்துக் கொள்ளலையே. விளங்குதுங்களா? பொய்யான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் பவுல் விளக்கிறார். தீமோத்தேயு அவனை சீஷனாக உருவாக்குறார். அப்போஸ்தலனாகிய பவுல், டேய், உலக பிரகாரமா பல வெற்றியை பார்த்திருப்படா தீமோத்தேயு, இன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு டிசைபிளா வந்திருக்க. உன் மேல அன்பு வைத்ததுனால உனக்கு சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கிறேன், டைரக்ஷன் சொல்லித்தரேன். ஆதி ஆகமத்துல ஒரு யோசேப்பை பாரு. அன்னைக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் காலங்கள்ல நடந்த அந்த காலகட்டத்தின் மகத்துவங்களை பாரு. இன்னைக்கு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ரத்தத்தை சிந்தி நீதியை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த நீதியினுடைய சாராம்சம் தெரிஞ்சு உன் கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தினா உன் டைரக்ஷன் நல்லா இருக்கும். காட்ஸ் மெசேஜ் உன் கூட நிற்கும்.
இல்லைன்னா நீ பிரசங்கம் பண்ணுவ, பேய் விரட்டுவ, பிசாசு விரட்டுவ, சூனி எடுப்ப, மாந்திரிகம் இருக்கிறத கட்டுகளை உடைக்கிற வல்லமும் உன் கையில இருக்கும். ஆனா ஒன்றும் உனக்கு பிரயோஜனப்படாது. எப்போ அது பிரயோஜனப்படும்? அந்த டைரக்ஷன் சரியான, அந்த டைரக்ஷனுடைய சாராம்சம் தான் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அதுதான் பந்தய பொருள். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை தான், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நீ தொடர். அதுதான் உன் லக்கு, வேற லக்கு கிடையாது. அதான் உன் டெஸ்டினேஷன். அப்ப சொல்றாரு, தம்பி நான் உனக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீ பண்ண வேண்டும். உன் அப்பாவுக்கு நீ எப்படி ஜெபிக்கிற, உன் அம்மாவுக்கு எப்படி ஜெபிக்கிற, உன் குழந்தைகளுக்கு எப்படி ஜெபிக்கிற, உனக்கு எப்படி ஜெபிக்கிற, உன் துரோகிக்கு இந்த அளவுல மாறக்கூடாது. உன்னை சாகடிச்சானே அவனுக்கு இந்த ஜெபத்தை தான் நான் ஜெபிக்கணும். உன் பணத்தை கோடி கணக்குல லாஸ் பண்ணானே அவனுக்கு நீ அதை தான் ஜெபிக்கணும். உன்னை மதிக்காத மாமியாருக்காக நீ அதை தான் ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்தில் போன வாரம் ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, என் பொண்ணை அவ்வளோ அழகாக வளர்த்து ஒருத்தனை கெட்டி வச்சையா, எங்கள் எதிர்க்கவே அவன் கேட்குறான், ஏன் புறம்போக்குன்றான் என் பொண்ணை பார்த்து. நாங்கள் ஒரு நாள் சொன்னது கிடையாது எங்கள் பொண்ணை பார்த்து. வரகுறை படிப்பாளி, கிறிஸ்தவத்தில் படிப்பும் கிடையாது, அது கிடையாது, லட்சியமாக இருக்கான்னு பார்த்து கொடுத்தோம். அவன் புத்தி அவன் காமிச்சிட்டான். ஐயா, எங்களுக்கு எதிர்க்கவே இந்த வார்த்தையை சொல்கிறான். நான் சொன்னேன், சிஸ்டர், அவன் சொன்னதுனால உங்கள் பொண்ணு புறம்போக்கா, நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு. ஐயா, கண் திறக்குது ஆயிப்போ எனக்கு. அவன் சொன்னதுனால என் பொண்ணு புறம்போக்கா? நோ, என் பொண்ணு புறம்போக்கு இல்லை. இதை நினைச்சுக்கிட்டு உன் டைரக்ஷன் ஆண்டு. அவன் சொன்னதை நீ நினைச்சுக்கிட்டு மனக்கவலை இட்டுன்னா பிசாசு அவனை யூஸ் பண்ணலாம். இப்ப நீ அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, என்ன ஸ்தோத்திரம்? ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொன்னதுனால அவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்ப அவனுக்காக என் பொண்ணு மேல எப்படி பரிதபிச்சு என் பொண்ணை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதை நான் தூக்கி போட்டுட்டு என் பொண்ணை அவனே பாராட்டுகிற அளவுக்கு அவனுக்கு நான் இப்ப ஜெபிக்க போறேன். என் பொண்ணு மேல இருந்தது 100% அவளுக்காக நான் ஜெபிச்சு போனா, இப்ப என் மருமனுக்காக 200% நான் ஜெபிக்க போறேன். ஏன் தெரியுமா? அவன் தான் லாஸ்ட் வரைக்கும் அவளோட இருக்க போறவன். அவனுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது அவனுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடைஞ்சதுன்னா என் பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்பான். இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்பது இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த காட். நீங்க அழைக்கப்பட்டிருக்க அந்த பரம அந்த பந்தய பொருள் இந்த டைரக்ஷனை தவிர வேற டைரக்ஷன் கிடையாது. 1000 தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ்கள் வருவார்கள், 1000 ஜேம்ஸ் வாட்டுகள் வருவார்கள், பட் 1000 ஜீசஸ் வரமாட்டார். ஒரே ஜீசஸ் தான். 1000 கோட்பாடுகள், சட்டங்களும் திட்டங்களும் தேசத்திலே மாற்றப்படும். ஆனால் கிறிஸ்துவனுடைய சித்தமோ திட்டமோ தீர்மானமோ பரலோகத்திலிருந்து சொன்னதான். There is no other interactions with that covenants. கிறிஸ்து இயேசு எதுக்காக பலியானாரோ அந்த ஒரு பலி தானே தவிர மறுபடியும் இந்த பலி சரியில்லைன்னு இன்னொரு பலி உங்க வாழ்க்கையில கிடையாது. So there is only one direction to be followed in our life of Christianity. உன் வாழ்க்கை கிறிஸ்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்போமானால் இதை தவிர வேற இல்லைன்னு நீ எப்ப தீர்மானம் பண்றியோ, கிறிஸ்துடைய பந்தய பொருளின் இலக்கணி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. Without this direction, forgiveness, reconciliation, God's intervention and consequences, there is no God's message above this. இதை தாண்டின வைராக்கியமான ஒரு பதிவு வேற இல்லை என்று இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு கடிதத்தில் எழுதுறார். தம்பி, இதுக்கு சரியா இருந்தா வா என்னோட ஊழியத்துக்கு, வா தேவனுடைய ஊழியத்தை சேர்ந்து செய்யலாம்,
வா, அந்த ஊழியம் உன்னை உயர்த்தும் கிறிஸ்துவாக. அதைத்தான் இங்கே மிக அழகா சொல்லுகிறார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று இங்கே பவுல் அதை விளக்குகிறார். தேவச்சனமே, வேதத்தை வாசிக்கிறோம் வாசித்துட்டே தான் இருக்குமே தவிர நமக்குள் எந்த விதமான காட்ஸ் இன்டர்வென்ஷன் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? பைபிள் படிச்சதுனால கடவுள் உங்களோட பேசுறது ஏதாவது தெரியுதா? இது கரெக்டா இருந்தாதான் கான்சியல் பிரதிபலிப்பு உங்க வாழ்க்கையில் பிரதிபலிப்பு இருந்தாதாயா தேவனுடைய வார்த்தை உங்களை மாற்றுமே தவிர இல்லைனா நீங்க பைபிள் படிப்பாள். அதை தவிர நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஹம்பக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது நமக்கு தேவை. இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீ ஏன் டிஸ்கிரிமினேட் பண்ற? நீ ஒதுக்காத ஆள. அவர் டிரைவரா இருப்பார், ஆனால் இப்படிதான் அவர் வண்டியை ஓட்டுவார். நீ அவரை ஓரம் கட்டிட்டு நீ ஓட்ட ஆரம்பிச்சன்னு அவர் வைத்திருக்கிற சிந்தை நமக்கு இருக்கா? ஏன்னா நமக்கு தெரியாது. சரி, இப்ப நீ ஓட்ட போற அந்த காரை அவர்கிட்ட கேளு, சாமி எங்க போன எப்படி போகணும்? இப்ப அவர் சொல்வார், உங்களுக்கு இப்படி சொல்வாரு, எல்லா மனுஷரும் அந்த டைரக்ஷன் லெஃப்ட் திருப்புங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இப்ப ரைட்ல கொஞ்சம் போங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மாறுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா போங்க பிரதர். இப்போ அவர் சொல்றாரு, அதுதான் என் சித்தமா இருக்கு, அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன், அதான் என்னுடைய பகுதி, அதான் நான் சேர வேண்டியது. இப்போ உனக்கு கத்து கொடுத்துட்டேன்பா. அது எவன் வேணா இருக்கட்டும், உன் துரோகியா இருந்தாலும் இதுதான் என் டிரைவிங் டெஸ்டினேஷன். என்னை பின்னாடி உட்கார வச்சிடாத. நீ முன்னாடி போய் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. உன்னை பிசாசு பிடிச்சிடும். என்ன பக்கத்து சீட்ல கூட உட்கார வச்சு என்ன கிளீனர் ஆக்கிறாத. உனக்குள்ளவே நான் உட்கார்ந்துக்கிறேன், வா நீ ஓட்டு. ஆனா உன்னை அசைக்கிறவன் நானா இருப்பேன் உள்ள இருந்து. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்க அடையவும் நான் சித்தமா இருக்கிற டைரக்ஷன்ல தான் கொண்டு போறோம். உட்கார், ஓட்டி முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே தான். சோ என்ன தவிர யாருமே இல்லை. உன் டைரக்ஷனை வேற எங்கேயும் கொண்டு போயிடாத. வேற எவனா பேசுவான், பொய் பண்ணுவான், பித்தலாட்டம் பண்ணுவான், அவன் தான் ஒரிஜினல் மாதிரி காமிப்பான். சிந்திக்கிறவனாக நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 6வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரையும் மீட்கும் பொருளாக. எந்த கேட்டகரி பீப்புள் வேணா இருக்கட்டும், அவன் ஒரு ஆத்மா தான் ஆண்டவர் பிரகாரம். எல்லோருக்கும் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர்தான் நமக்கு டைரக்ஷன். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவச்சனமே, நீ பெர்ஃபெக்டா இருந்தா உன் வாழ்க்கையில இப்ப நடக்கும். நாளைக்கு பெர்ஃபெக்ட் ஆனா நாளைக்கு நடக்கும். நாளை மறுநாள் நீ பெர்ஃபெக்ட் ஆனா நாளை மறுநாள் அது நடக்கும். எவ்வளவு தூரம் இந்த ப்ராசஸ் நீ தாண்ட ஆரம்பிக்கிறியோ அவ்வளவு தூரம் the God's message will be for you. அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியேட் செய்யுமே தவிர இல்லைன்னா இந்த மெசேஜ் இந்த பைபிளே இருக்கும், பைபிளே இருந்துச்சு, அது உங்களுடையதாக இன்னும் ஆகல. இப்ப வேதம் சொல்லுகிறது, இதற்காகவே. 7வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இதற்காகவே நான் பிரசங்கிக்கவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை
சொல்லுகிறேன். இதை நீங்களும் நானும் சொல்ல முடியுமான்னு பவுல் சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக எஸ்எம்எஸ் எல்லாம் கிடையாது, செல்லு கிடையாது, பேஜர் கிடையாது. கடுதாசி போட்டால் கூட அது புறா கொண்டு போய் கொடுக்கணுமோ என்னவோ அந்த காலத்தில் தெரியல, போஸ்ட்மேன் இருந்தாலும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தையாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். என்ன கொடுக்கப்பட்டிருக்கார்? நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். உங்கள் டைரக்ஷன், உங்கள் ஃபர்கிவ்னஸ், உங்களுடைய ரீகான்சிலியேஷன், உங்களுடைய காட்ஸ் இன்டர்வென்ஷன், அதனுடைய கான்சிக்வன்ஸ் அண்ட் காட்ஸ் மெசேஜ், இது உங்களுக்குள்ள இருக்குதா? இது பேசுதா உங்களுக்குள்ள? அப்போ இங்க இருந்து நீங்க டைரக்ஷன் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இவைகள் எல்லாம் உங்களுடைய சாராம்சமாகவே உங்களுக்குள்ள. அப்ப இந்த மாதிரி வாக்கு தத்தம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஆவியானவர்களை நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் பிளெஸிங். இதுதான் உங்களை பிளஸ் பண்ற வார்த்தை. மிச்சபடி வேதத்தில் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அதை எழுதி நீங்க ஒரு காப்பர் பிளேட்ல போட்டு கழுத்துல தொங்க போட்டு போனா கூட நம்ம முன்னேறது கஷ்டம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் கொடுத்த மகத்துவமான இந்த சாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை போல் மாறுகிற அனுபவத்தை எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. பவுல் தம்முடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்தில் எல்லாருக்காகவும் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதனாலும் தாங்கும்படி கற்றுக் கொடுத்து, இன்றைக்கு எங்களுக்கு யாருமே விரோதி இல்லை ஆண்டவரே, பிசாசு தான் விரோதி. ஒவ்வொரு மனிதனையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வேண்டுதல் இப்பொழுதே நாங்கள் உடைய வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் கற்றுக்கொண்டதை நாங்கள் செயல்படுத்த எங்களை நடத்துங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் கையின் பிரயாசங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னோடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் இந்த மனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மற்றும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.